தமிழ் மக்களுக்கு என்னோட வணக்கம். 5 நிமிஷத்தில் சிக்கன் ரைடு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சும்மா தக்கன்னு ட்ரையாக சூப்பராக தக்காளியே இல்லாமல் இந்த கிரேவி நம்ம செய்ய போகிறோம். இதில் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை குக்கரில் போடுறேன். குக்கரில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுங்கள். வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடணும். தண்ணி தேவையான அளவு ஊற்றி வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் நான். அப்புறம் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அந்த தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணுறேன். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எல்லா மசாலாவும் இந்த நம்ம கறி வேக வைக்கும் போதே போட்டு வேக வச்சிடணும். அப்புறம் கரம் மசாலா தூளும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூள் இதில் கொட்டியாச்சு குக்கர்லேயே. இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கனுக்கு ஒரு கை இதில் போட்டால் நம்ம வேக வைக்கிற கறியிலே போட்டால் போதும். ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம அர்ஜென்ட்டுக்கு பண்ணோன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக கறியில் உப்பு இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சிடணும். ஒரு 3 விசில் போதும். 3 விசில் போட்டு நீங்கள் விசில் வந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஒரு 3 ஆனியன், அதுக்காக 3 ஆனியன் எடுத்து சின்னதாக பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். 3 ஆனியன் நமக்கு நிறையா கிரேவி வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ஆனியன். நான் இப்போ எனக்கு ஒரு 3 ஆனியன் எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அதை பொடியாக அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடாய் நல்லா ஹீட் ஆகிறதுக்காக ஆன் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டோம். இதில் பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் ஆனியன் மட்டும்தான். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆனியன் மட்டும் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். கடாய் சூடானோடனே இதில் நம்ம இப்போது ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நிறைய ஆட் பண்ணால் நம்ம தேங்காய்லாம் சேர்க்காததுக்கு பிரிஞ்சு நிறைய ஆயிலாக இருந்த மாதிரிக்கும் லைட்டாக ஆயிலை ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் எடுத்து போட்டு வதக்க போகிறோம். எல்லா ஆனியனையும் அதில் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் நான். போட்டு இதை இப்போ நம்ம வதக்க போகிறோம். ஆனியன் நல்லா வதக்கணும். ஆனியனை நல்லா வதக்கிட்டே இருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு அதை வதக்கணும்.
அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதக்கி வந்துடுச்சு. அதில் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுக்கிறது. ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அதை வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு நம்ம பக்கத்தில் குக்கரில் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கறியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கலாம். 3 விசில் விட்டாலே கறி நல்லா வெந்துடும். அதை வந்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த கிரேவியை வந்துட்டு நம்ம பக்கத்தில் ஆனியனையும் இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றணும். அந்த கடாயில் ஊற்றிடணும். இப்போ வந்து இந்த குக்கரில் இருக்க அடியில் இருக்க மசாலா எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சோண்டு இது பண்ணி விட்றேன். பண்ணிவிட்டு இப்போது அதில் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடணும். கடாயில் தண்ணி தண்ணி நிறையாவும் ஆட் பண்ணி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் மசாலா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் சிக்கன் 65 மசாலா கூட லைட்டாக போட்டால் இன்னும் ருசி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதை ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது தக்காளி சேர்க்காதனால புளிப்பு இருக்காதனால நம்ம 1 கப் தயிர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட் 1 கப் தயிர் இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. 1 கப் தயிர் ஆட் பண்ணி கிளறி விட்டோமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை லீவ்ஸ் அதில் போடணும். இன்னும் எனக்கு புளிப்புக்காக நான் ஆஃப் லெமன் அதில் ஊற்றுறேன். அப்புறம் தான் நல்லா கிளறி விட்டுச்சு. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கிரேவி ரெடியான மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் கிரேவி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட் தட்டு போட்டு மூடிட்டேன். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு அதை சர்வ் பண்ண ரெடி பண்ண போகிறோம். கிண்ணம் எடுத்து வச்சாச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எப்படி இருக்கீங்க? இது 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, சாப்பாடுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி செட் ஆகும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.